ஃபியட் கரன்சிஸ்லாம் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபியட் கரன்சினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ருப்பி, டாலர், ஈரோ இதெல்லாம் ஃபியட் கரன்சி. அதாவது இப்போ என்கிட்ட கோதுமை இருக்குன்னா அந்த காலத்தில் நான் அதை கொடுத்து அரிசியோ பருப்போ வாங்கிட்டேன். இது பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒன்றுத்தோட வேல்யூ அதிகமாக இருக்குது, இன்னொன்றத்தோட வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால பார்ட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணாமல் இருந்து நம்ம எல்லோரும் கோல்டு அண்ட் சில்வரை கரன்சியாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். கோல்டு அண்ட் சில்வர் யூஸ் பண்ணும்போது அது நிறையா எடுத்துகிட்டு போகும்போது யாராவது திருடிடுறாங்க. ஸோ அதுக்காக பேங்க் என்ன பண்ணாங்கன்னா, இந்த லாக்கரில் வச்சுக்கோங்க, கோல்டு சேஃபாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ரெசிப்ட் கொடுத்தாங்க. அதில் வந்து இப்போ நான் ஒரு 10 கோல்டு கொடுக்குறேன்னா இந்த 10 கோல்டு இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு ரெசிப்ட் கொடுத்தாங்க. இந்த ரெசிப்டை நான் மற்றவங்க கிட்ட கொடுக்கும்போது, இவங்ககிட்ட 10 கோல்டு இருக்குப்பா, அதுக்கான வேல்யூவான நம்ம வேறு ஏதாவது கொடுக்கலான்னு கொடுத்துட்றாங்க. அந்த ரெசிப்டை நம்ம கரன்சியாக பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் பேங்க் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்கக்கிட்ட கோல்டே இல்லைனாலும் கவர்மெண்ட் கூட லிங்க் பண்ணி ஃபியட் கரன்சியை பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பேங்க் வந்து ஃபியட் கரன்சியை பிரிண்ட் பண்ண இன்ஃப்ளேஷன் ரேட்